ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பார்வை மாற்றுத்திறனாளிகளோடு அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ரமேஷ். தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட 1% ஒதுக்கீட்டை அரசாணைப்படி உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என மாற்றுத்திறனாளிகளின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கு அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பார்வை மாற்றுத்திறனாளிகளோடு அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையரகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைபெறுகிறது. அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுல பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தேர்வு நடத்த வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 4% இடஒதுக்கீட்டுல பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு 1% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்திதான் ஒரு 5 நாட்களாகவே தொடர் போராட்டம் என்பது மாற்றுத்திறனாளிகள் நடத்தி வரக்கூடிய சூழல்ல அமைச்சரோடு இந்த பேச்சுவார்த்தையின் போதும் தங்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று பார்வை மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அரசு தரப்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள், அதே போல அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் என்ன என்பது குறித்து அமைச்சர் கீதா ஜீவன் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பார்வை மாற்றுத்திறனாளிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அப்போது போராட்டம் தொடர்பான அடுத்த கட்ட திட்டம் என்ன, அரசு ஏதேனும் புதிய அறிவிப்பை வெளியிடுமா என்பதெல்லாம் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.